இப்போ ரேஸுங்கிறது இங்கிலீஷில் ஸ்பெல் பண்ணால் என்னன்னு வரும்? RACE, ரேஸ் இல்லைங்களா? இந்த ரேஸை இயேசு என்னோட இருக்கிறார்ன்றதை உணர்ந்து நான் ஓடுனேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் GRACE, கிரேஸ். நானே தனியாக ஓடினா அதுக்கு பேர் என்னது? ரேஸ். இயேசு என்னோட இருக்கிறார்ன்றதை உணர்ந்து நான் அவரை நோக்கி பார்த்து ஓடுனேன்னா அங்கே எனக்கு என்ன கிடைக்குது? கிரேஸ் கிடைக்குது. அப்போதான் அந்த சஞ்சலம் என்கிற பாரம் மற்றவங்கள அமுக்கி போடும், கடமை என்கிற பாரம் மற்றவனை மூச்சு விட முடியாம பண்ணிடும். ஆனா இவர் என்னோட இருக்கிறாரு நான் நோக்கி பார்த்து ஓடணும்னா காரியமே வேற மாதிரி. இவர் எதுக்கு என்னோட இருக்கிறாரு? இவர் என்னோட இருக்கிறாரு, நான் நோக்கி பார்க்குறேன்ல, எதுக்கு என்னோட இருக்கிறாரு? சங்கீதம் 55:22 இப்படி சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லுது. வைத்து விடு, வச்சுட்டு எடுத்துக்கோ இல்லை. நம்ம காலைல ஜோம் பண்ணிட்டு மறுபடியும் தூக்கிட்டு வந்துடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை. வைத்து விடு. நீங்கள் என் மேலே பாரத்தை வச்சிங்கன்னா எனக்கு உங்கள் தலைவலி பெரிய தலைவலி ஆயிரும். டெய்லி இவங்களை பார்க்கும்போதெல்லாம் புலம்புறாங்களேன்னு. ஆனால் கர்த்தர் மேலே பாரத்தை வச்சா அவர் என்ன செய்வாராம்? அவர் உன்னை ஆதரிப்பார் என்ன வசனம் சொல்லுது. என்னால் தூக்கி சுமக்க முடியாத பாரத்தை நான் தூக்கிக்கிட்டு இந்த ஓட்டத்தை ஓட வேண்டியது இருக்குது. இந்த ஓட்டம் எனக்கு நியமிக்கப்பட்டு இருக்குது. இதை நான் ஓடணும்னா நான் அவர் மேலே பாரத்தை வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன செய்கிறாராம்? இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு எனக்கு ஆதரவு கொடுக்கிறாராம்.